குரு வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு கால் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிக பந்தனாது மிருத்யும் முக்ஷியமாம்ருதாது. வாழ்க வளமுடன். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு தலைப்பு ஸ்ரீபாந்தியம் யாரெல்லாம் போகணும்? எல்லாரும் தான் போகணும், இதில் யாருன்னு போய் தனியாக சொல்கிறது அப்படின்னு ராஜாத்தி கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சில யார் யாருக்கு குறிப்பாக போகணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த அமைப்புக்கு தான் எடுத்து சொல்கிறேன். சரி, அப்போ அதில் ஒரு 10 பேர் குறிப்பாக போய் கண்டிப்பாக வழிபட்டுட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பு தான். சரி, லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க, ஏன்னா 8ங்கிறது ஆயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க, 8ஆம் அதிபதி லக்கணத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி திசை புத்தி நடக்கிறவங்க, ஏன்னா அஷ்டம்னு சொன்னாலே நமக்கு தெரியும் ஆயில் கண்டம் அப்படின்னு. அப்போ அஷ்டமாதிபதி திசை புத்தி நடக்கிறவர்களும் போயிட்டு வரணும். அடுத்து அஷ்டம சனி நடக்கிறவங்களும் 7.5 சனி நடக்கிறவங்களும் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபாடு செய்துட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி விருச்சிகத்தில் இருக்கிறவங்க, ஏன்னா விருச்சிகங்கிறது காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். அதனால் லக்னாதிபதி எந்த லக்கணமாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்கணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லக்னாதிபதி போய் 8ல் உட்கார்ந்தாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்க, ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். அடுத்து 8ஆம் இடம் திதி சூன்யம் ஆகணும். இல்லை அப்படின்னா 8ஆம் அதிபதி போய் திதி சூன்யத்தில் உட்காருவாங்க. ஏதோ ஒரு அமைப்பு வரும், 8ஆம் இடம் திதி சூன்யம் ஆகக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு வரும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி போய் திதி சூன்யத்தில் உட்காரக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களும் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். அடுத்து 8ல் ராகு கேது இருக்கிறவங்க, ஏன்னா 8நாலே கண்டம் ஆயில் கண்டம் அப்படின்னு தெரியும். அதுலேயும் ராகு உட்காந்துன்னா, ராகு உட்காந்து ராகு திசையே நடந்ததுன்னு வைங்க, ராகு அவங்களுக்கு யோகியா அவயோகியான்னு வேறு பார்க்கணும். நல்லா அவங்க என்ன சாரம் ஏறி இருக்காங்க, பையா சொன்ன மாதிரி பாகை, இதெல்லாம் பார்க்கணும். 8ல் ராகு அப்படின்னாலே நம்ம பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு 8க்குள்ளே இருக்கக்கூடிய ராகு யோகியாக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ராகு திசை நடக்கும்போது, ஆனாலும் கண்டிப்பாக 8ல் ராகு இருந்து திசை நடத்தும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு விபத்து ஏற்படும். ஆனால் அவங்களுக்கு யோகியாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணிடுங்க, தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போக்கிடும். ஸோ அதனால சாரம் பார்க்கணும். அடுத்து அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பாகையில் இருக்கிறாங்க, சாரம் கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே நம்ம பலன் சொல்ல முடியாது. ஜோதிடத்தில் பல சூட்சுமங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்தில் மாந்தி இருக்கிறவங்க, அப்போ விருச்சிகத்தில் மாந்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன ஆகணுங்க, ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகரம் கடகம், இது வந்து காலபுருஷத்துக்கு 4-10. அடுத்து மேசம் விருச்சிகம், இவற்றை லக்கணமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களும் என்ன பண்ணலாங்க, ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு செய்துட்டு வரணும். இப்போ மேசம் விருச்சிகம் காலபுருஷத்துக்கு 1-8, அதனால் 1-8 அப்படின்னு கனெக்ஷன் வருது. ஏன்னா 2 பேருக்குமே செவ்வாய் அதிபதியாக வராங்க. ஆனால் இங்கே மகரமும் கடகத்தையும் ஏன் வச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், 10ங்கிறது கர்மா. ஸோ 2ஐயும் கொண்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அதோடு இணைக்கிறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணணும், ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ 8ஆம் இடம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் முக்கியமானது என்னென்னா, 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாக ஆகக்கூடாது, நீசமும் ஆகக்கூடாது.
8ஆம் இடம் வந்து அஸ்தங்கமோ 8ஆம் அதிபதி போய் அஸ்தங்கமாயிட்டு நீசமாயிருந்தாலும் என்ன ஆயிருங்க, அவங்க கண்டிப்பாக ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். அப்போ 8ஆம் இடம் இது அஸ்தங்கம் நீசம் அப்படிங்கிறது திதி சூனியம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 8ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, திதி சூனியத்தில் இருக்கக்கூடாது, திதி சூனியாதிபதி 8ல் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் 8ஆம் இடம் கெட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனால் 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ராஜயோகமும் கிடைக்கும், ஆனால் அதே சமயத்தில் விபரீதமான எண்ணங்கள் கொடுக்கும். அப்போ விபரீதமான எண்ணங்கள்னால் எட்டுக்குடையவன் போய் 6 மறுபடியும் 8 12லேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர்களுடைய எண்ணம் சந்திரன் மனோகாரகன். அப்போ இந்த அவங்களுடைய மனநிலை கண்டிப்பாக பாதிக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையை வெறுத்து போய் நான் வந்து பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணிக்குவேன். ஸோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பார்க்குற வரைக்கும் பார்ப்போங்க, அவங்க தூக்கம் வரலைங்கிறதுக்காக கொஞ்சம் தூக்க மாத்திரை போடுவாங்க. சரிங்களா? சரி நல்லது தான், பரவாயில்ல. ஏன்னா வயசாகிடுச்சு, எபோவ் 70, நல்ல போஸ்டிங்கில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். சமீபத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வேறு இறந்தாங்க. அதனால கொஞ்சம் மனசில் இப்படி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்க்குற வரைக்கும் பார்ப்போங்க, கையில் மாத்திரை நிறையா இருக்குது போட்டுருவேன் நாங்கள். அப்போ தான் எடுத்து பார்த்தேன், அவங்களுக்கு மிதுன லக்கணம். அப்போ மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி சனி பகவானே வருவார். சனி போய் 6ல் உட்காந்துருக்குறாரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா யாரும் லக்கணாதிபதி சாரத்தில் உட்காந்துருக்குறாரு. சரி, இவங்களுடைய எண்ணம் துல்லியமாக இருக்குது. அப்போ இப்போ கவனித்து பார்க்கணும், 8ஆம் இடத்த கெட்டவங்க எல்லாருக்குமே இந்த எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா கையில் இன்றைக்கி தூக்க மாத்திரைங்கிற கையில் வச்சுக்கிறாங்க, பிடிக்கல அப்படின்னா அள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது என்ன ஆகும், இப்போ அம்மா ஆனந்தி பேசுனாங்களே பித்ரு தோஷம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ அது அவங்க யாரெல்லாம் வந்து தன்னை மீறி தன்னுடைய வாழ்க்கையை வந்து தானே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுங்களோ அவங்களுடைய வாரிசுகளுக்கு இதை எடுத்துக்காட்டும். ஆனால் இதுக்காகவாவது மக்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, செயற்கை மரணத்தை தேடி போகக்கூடாது. இயற்கை ஆண்டவனே பிறப்பு என்பது நம் கையில் இல்லை, இறப்பு என்பதும் நம் கையில் இல்லை. அப்போ இது ரெண்டுமே நம் கையில் இல்லாத போது நாமளாகவே எப்படி ஒரு தேதியை, எங்கள் குரு அடிக்கடி சொல்லுவாங்க, டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியும், ஆனால் ரிட்டன் டிக்கெட்டோடு வந்திருக்கோம், டேட் ஃபில் பண்ணலை. அப்போ அந்த டேட் ஃபில் பண்ண வேண்டியது இறைவனுடைய வேலை, அது நம்மளுடைய வேலை இல்லை. அப்போ நாமளாகவே அந்த வேலையை செய்தோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ வள்ளுவர் சொல்கிறாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார்னு. அப்போ இப்படியே பிறவி எடுத்துக்கிட்டே இருந்தால் எப்போ பிறவியினுடைய தொடரை அறுபடுக்கிறது? அப்போ எதுக்கு பிறவி எடுத்து வந்திருக்கோம் முதல்ல அது தெரியணும் இல்லைங்களா? வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பதிவுக்கு ஏற்பத்தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, வினையினுடைய பதிவுக்கு ஏற்பதான் தேகம் எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ தேகத்துக்கு உண்டான பதிவை நான் இந்த தேகத்திலிருந்தே நான் அனுபவித்து தான் தீர்க்கணும். அதை விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் எனக்கு வாழ்க்கையில் யாருக்குங்க சிக்கல் இல்லாமல் இருக்குது? வாழ்க்கை என்றாலே சிக்கல் தானே. சிக்கல் இல்லாதவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கோடீஸ்வரனுக்கும் சிக்கல் இருக்குது, படித்தவங்களுக்கும் சிக்கல் இருக்குது, படிக்காதவங்களுக்கும் சிக்கல் இருக்குது. அப்போ சிக்கல் இல்லாத மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் இந்த உடலில் உயிர் சிக்கி இருக்கிறதே அது ஒரு சிக்கல் தான். அப்போ உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த உடல் என்ன பண்ணி ஆகணுங்க, வாழ்ந்தாக வேண்டும். அப்போ வாழ வேண்டும் என்று எண்ணி வந்ததில்லை, எனினும் மனிதனாக வந்து பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டுங்கிறாரு. எப்பெல்லாம் சிக்கல் வருதோ அப்போல்லாம் இந்த கவியை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த சிக்கல் ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. அப்போ வாழ வேண்டும் அப்படின்னு, வாழ வேண்டும் என்று எண்ணி யாரும் வந்தவில்லை, மனிதனாக வந்து பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும், வாழ்வோருக்கு சாதகமாய் வாழும் மட்டுங்கிறாரு. ஆயுள் இருக்கிற வரைக்கும் வாழணும்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு சாதகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமாக வாழணுங்கிறாரு. வாழ உள்ள உரிமை அனைவருக்கும் உண்டு. ஆள்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. இந்த உலகத்தில் வந்தவங்க அத்தனை பேருக்குமே என்ன இருக்குதுங்க, உரிமை இருக்குது. அப்போ அந்த உரிமையை நாமையே தடை செய்யணும். அப்போ வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றிங்கிறாரு. இப்போ ஏற்கனவே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா,
இப்போ அவங்களுடைய அனுபவத்தை தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நானே அனுபவித்து பார்த்து தான் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி பத்தாது. அப்போ மற்றவர்களுடைய அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணணுங்க, வாழ வேண்டும். அப்போ வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழங்கிறாரு. அப்போ வாழணும்னு நினைக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் போடணுங்கிறாங்க. அப்படி திட்டம் போட்டால் வாழலாம். அதை விட்டு போட்டு எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு கணவன் மனைவி அவங்க ஒரு லாரி ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க, லாரி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க 4 நாள் 1 வாரம் மாத கணக்கெல்லாம் கூட விட்டுட்டு போவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த கணவன் வீட்டை விட்டு போகையில் மனைவிட்டு சொல்லாமல் போயிட்டாங்க. உடனே மனைவி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் முடிவெடுத்துட்டாங்க. அப்போ கடைசி நிமிஷத்தில் நல்லவேளை மகன் ஓடி வந்து காப்பாற்றிட்டார். இதுதாங்க ஆயுள் கண்டம் சொல்கிறது. இப்போ இந்த அம்மா பழச்சிக்கிட்டாங்க, மகன் காப்பாற்றிட்டார். ஆனால் விதி வலியை தான் இருக்குது பாருங்கள். மகன் அப்பாயில் போயிட்டார், உடம்பு சரியில்லாமல் மகன் இறந்துட்டார். இப்போ அந்த அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த நிலையை தேடி போய் கூட அவங்களுக்கு என்ன நடக்கலைங்க, அது நடக்கலை. அப்போ விதி தான். இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்க, போய் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல குதிச்சாங்க. ஆனால் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இன்றைக்கி அரசாட்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. எங்கள் சார் அடிக்கடி சொல்லுவார், அவர் வருவாருன்னு பார்த்த வரல இன்னும், தென்னர் சார். அவர் சொல்லுவார், வீடு மண் மனை கன்று காளி அப்படின்னு சுகபோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் இடத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்காங்க. மாடு நேற்றுக்கு இன்னொரு கண் வேறு போட்டிருக்குது சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா மண் மனை பூமி கன்று காளி கோழி நாய் வீடு அப்படின்னு ஏகப்பட்ட சுகபோகத்தோட இன்றைக்கி அவங்க அந்த அம்மா அன்றைக்கி முடிஞ்சு போயிருந்தால் இத்தனை சுகத்தை எப்படி அனுபவிக்கிறது. அப்போ பதிவு யார் யாருக்கு எதை அனுபவிக்கணும்னு இருக்குது. அந்த பதிவு இருக்கும்போது யாரையும் விட்டு வைக்காது. ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கிரகம் தன் கடமையை செய்யும், யாரையும் விட்டு வைக்காது. அது நீனாலும் சரி, நானாலும் சரி, அம்மானாலும் சரி, அப்பானாலும் சரி. நான் சொன்ன அம்மா வேறு அப்பா வேறு. முன்னாள் முதல்வர் அம்மாவும் சொல்கிறேன், நான் இந்நாள் இருக்கக்கூடிய அப்பாவோட அப்பாவையும் சொல்கிறேன். யாரையும் என்ன பண்ணாதுங்க. இவங்க இவ்வளோ வரலாம் அறிவாக ஆட்சி செய்கிறாங்க, தமிழகத்துக்கு 4 தடவை முதலமைச்சராக வந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக கிரகம் விட்டு வச்சுதுங்களா? நெவர். யாரையும் என்ன பண்ணாதுங்க, வச்சு செய்யுங்க. சொல்கிறாங்களே, வச்சு செஞ்சுட்டாப்பா, வச்சாயா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி கடவுள் மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, சரியாக ஆப்பு வச்சுருவார். அவர் நினச்சா கூட மாற முடியாத ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா கர்மா வலியது. அப்போ அவங்கவுங்களுடைய கர்மாவை அவர்களாலேயே என்ன பண்ண முடியாதுங்க, மாற்றி அமைக்க முடியாதுன்னா கடவுளால் கூட மாற்ற முடியாத ஒரு பழமொழி அப்படின்னு சொன்னால் பழமொழின்னு கூட சொல்ல. ஜோதிட ஃபார்முலா 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி பகவான் தொடர்பு கொண்டுட்டா கடவுளால் கூட அவங்களுடைய கர்மாவை என்ன பண்ண முடியாதுங்க, கழிக்க முடியாது. ஆஹா, இப்போ சொல்லுங்கள், வச்சாயா ஆப்புன்னு. 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி பகவான் 3ம் தொடர்பு கொண்டால் அவர்களுடைய கர்மாவை கடவுளால் கூட கழிக்க முடியாது. ஊழில் பெருவிளை யாவுல சூழினும் தான் முந்துருங்கிறாரு. அப்போ கடவுளால் கூட என்ன பண்ண முடியாதுங்க, கிடைக்க முடியாத ஒரு கர்மானா அது ஊழ்வினை தான். சரி, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அந்த கர்மாவை நொந்துக்கிட்டே இருக்கலாமா? நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கணுமா இல்லைங்களா? அப்போ தெய்வத்தால் ஆகாதீன்னு முயற்சி தான் மெய் வருத்த கூலி தருணும். அப்போ நான் என்னுடைய கர்மா இதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணணுங்க, நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இப்போ முயற்சி எடுக்கலைன்னு இங்கே வந்து நிற்க முடியாது. ஆனால் நானும் இதை படித்தோடனே கொஞ்சம் மனசு ஒரு செகண்ட் ஓடிச்சு. ஆஹா, என்னதான் நம்ம இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ என்ன பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பகீரத பிரயத்தனெல்லாம் செஞ்சு என்னுடைய கர்மா இப்படியா இருக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளோ நாளைக்கு நொந்துக்க முடியும்? எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, நீங்கள் யாரையாவது நொந்துக்கணுன்னா உங்களுடைய கர்மாவை நொந்துக்குங்கன்னு. இப்போ இது என்னுடைய கர்மான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு நான் யாரை போய் நொந்துக்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு நொந்துக்க முடியும்? என்னோடதே ஆனாலும் நான் எத்தனை நாளைக்கு நொந்துக்க முடியும்? என்ன பிரச்சனை வரும்போது எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாமா? உட்காரக்கூடாது, முயற்சி செய்யணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சியின்மை இன்மை புகுத்திடணும். அப்போ முயற்சி எடுக்க தான் என்னங்க நம்மளுடைய பலகீனமெல்லாம் நீங்கும்.
இல்லை அப்படின்னா என்ன ஆயிட்டுங்க, பலகீனம் தான் அதிகமாக நிற்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 18 வருஷம் இருக்குன்னா அவன் 18 வருஷத்துலேயே இருப்பு அப்படியெல்லாம் போயிருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ அதிகமாக பாதிக்க இருக்காது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். அப்போ எண்ணம் வரும்போது அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு என்ன வரும். அப்போ அவங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, திருவாதிரையில் ஒரு கிரகம் நின்று திசா புத்தி நடக்குதுன்னா உடனே ஸ்ரீவாஞ்சியம் போய் அவங்க வழிபாடு செய்துட்டு வரணும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள், இப்போ நம்ம சொன்ன அமைப்பு எல்லாமே பிரச்சனைக்குரிய அமைப்புகள் தான். அப்போ பிரச்சனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாங்க, ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வந்துடலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 8ல் ராகு, கடக லக்கணம், 8ல் ராகு, மாப்பிள்ளை மேஷ லக்கணம். அப்போ 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் இருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா, லக்கணாதிபதி 8லேயோ 8ஆம் அதிபதி லக்கணத்துலேயோ இருந்தாலுன்னு. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். இப்போ வந்தாங்க போன மாதம் ஸ்ரீவாஞ்சியம் போங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சமயபுரம் போக சொன்னதுனால சமயபுரம் போயிட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கல, அதனால ஸ்ரீவாஞ்சியம் போக முடியல. அப்போ அவங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே யம பயம் இருக்கும். அப்போ அந்த யம பயத்தை போக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணிட்டு வரணுங்க, ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். ஏன்னா நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எதுவும் விட்டு வைக்காது. எல்லாமே இறைவனுடைய செயலுக்கு உட்பட்டு நடக்கிறது. நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவுகள் முன்பின்னாய் உள்ளோம். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறோங்க, எல்லாமே ஒன்றாத்தான் இருக்கிறோம். நான் எனினும் நீ எனினும் நிறையறிவில் ஒன்றே, நல்லுயிரில் வினைப்பதிவாய் முன்பின்னாய் உள்ளோம். ஏன், எங்கே, எப்போது, எவ்வாறு என்ற வினாக்கள் ஊடை இழைந்து ஆழ்ந்து செல்லும். ஊனுருவில் உயிர் உணர்வில் இன்ப துன்ப உணர்வில் சிக்கி வேறுபடுத்தி வகைப்படுத்தி திரிகின்றோம். அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்வு வளமாகுங்கிறாங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரமும் இதை தான் சொல்லுது, எந்த யோகாவும் இதை தான் சொல்லுது. ஸோ எனவே இந்த அமைப்பு நான் சொல்லக்கூடிய இத்தனை அமைப்புகள்லையும் இருந்துச்சு, அவங்கவுங்க ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே ஸ்ரீவாஞ்சியம் சென்று அந்த ஸ்ரீவாஞ்சியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா யமதர்மராஜா கோயிலை முதல்ல தரிசனம் செஞ்சுட்டு தான் வாஞ்சிநாதரையும் மங்களாம்பிகையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா கோயில் திறந்திருக்கிற நேரமும் குருக்களுடைய நம்பரையும் கொடுக்குறேன், வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க. அம்மா அந்த நோட் எடுங்கம்மா. சரி, இப்போ பார்த்திங்கன்னா இதே போல் தீராத வியாதி இருக்கிறவங்களும், ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா தீராதுன்ற அமைப்பு இருக்கும், அவங்களும் ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வரணும். ஆனால் இன்னொரு குறிப்பு இதோடையே, இது சொல்லும்போதே ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வருது, எங்கள் குருநாதர் கொடுத்தது தான். இப்போ ஒருத்தருக்கு வியாதி இருக்குது, வியாதிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா, திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தீராத வியாதி கூட தீரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றுக்கு திருவாதிரை நட்சத்திரம், எனக்கு நேற்றுக்கு திடீர்னு எண்டோஸ்கோப்பி எடுக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்போ நல்ல வேளை 8 மணிக்கே வர சொன்னாங்க. ஏன்னா எண்டோஸ்கோப்பி எடுக்கணும்னா வெறும் வயலில் எடுக்கணும், 8 மணிக்கு வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு திடீர்னு யோசனை, அடடா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம், குரு சொன்ன அமைப்பு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கள் ஈரோடில் மகிமாலீஸ்வரர் கோயில் இருக்குது, அந்த மகிமாலீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு போய் எண்டோஸ்கோப்பி எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை, மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி தீராத வியாதி இருக்கிறவங்களும் இந்த ஸ்ரீவாஞ்சியம் போகணும். அப்படியே இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா தீராத வியாதி கூட தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து ஆயுள் கண்டம் இருக்கிறவங்க, மாங்கல்ய பயம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாங்க, ஸ்ரீவாஞ்சியம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவாஞ்சியம் சொல்லக்கூடிய கோயில் எங்கே இருக்குன்னா திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்திலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் திறந்திருக்கக்கூடிய நேரம் காலை 6லிருந்து 12 வரைக்கும், சாயந்தரம் 4 to 8. அதில் 2 குருக்கள் இருக்காங்க, ராஜராஜ குருக்கள்னு ஒருத்தர், சுவாமிநாத குருக்கள் இருக்காங்க.
அப்போ ராஜராஜ குருக்களுடைய தொலைபேசி எண் 9424203926. அடுத்து சுவாமிநாத குருக்களுடைய தொலைபேசி எண் 9842181507. ஸோ இவங்ககிட்ட கால் பண்ணிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஞ்சிநாதர் கோயில் திறந்திருக்கும், சில சமயம் இந்த யமதர்மராஜா கோயில் திறந்திருக்காது. ஏன்னா நம்ம வழிபாடு செய்ய வேண்டியதே யமதர்மரை தான், சரிங்களா? யமதர்மர் வழிபாடு செஞ்சுட்டு தான் வாஞ்சிநாதர் வந்து வழிபாடு மங்களாம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு செல் நம்பரா மறுபடியும் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு யமதர்மரை வழிபாடு செய்யணும், சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும், அப்புறம் வாஞ்சிநாதர், அப்புறம் மங்களாம்பிகை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ஸோ அப்போ வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி, ஏன்னா வாஞ்சிநாதர் கோயில் திறந்திருக்கும், யமதர்மர் கோயில் சாத்திடுவாங்க. அதனால் யமதர்மர் கோயில் திறந்திருக்கிற நேரம் கேட்டுட்டு போகணும். அதனால் குருக்களுடைய இது நிற்கிங்க. ராஜராஜ குருக்களுடைய நம்பர் 9424203926. சுவாமிநாத மறுபடியுமா 9424203926. ஓகேங்களா?